கழக பொதுச் செயலாளர் தியாகத்தலைவி சின்னம்மா வழிகாட்டுதல்படி செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் எம்எல்ஏ மதுரை மேலூரில் அமைப்பு பெயர் அறிவிப்பு மற்றும் கொடியை அறிமுகப்படுத்தி கழக கொடியேற்றும் விழாவில் பங்கேற்க அனைவருக்கும் அன்புடன் அழைப்பு விடுத்துள்ளார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா கட்டிக்காத்த கழகத்தையும் இரட்டை இலை சின்னத்தையும் மீட்டெடுத்து உண்மையான அதிமுகவினராக செயலாற்றிட எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று மக்கள் நலனை பாதுகாத்திடுவோம் என்றும் திரு டிடிவி தினகரன் சூளுரைத்துள்ளார். கழக பொதுச் செயலாளர் தியாகத்தலைவி சின்னம்மா வழிகாட்டுதல்படி செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் எம்எல்ஏ மதுரை மேலூரில் நடைபெறும் அமைப்பு பெயர் அறிவிப்பு விழாவுக்கான அழைப்பிதழை வெளியிட்டுள்ளார். வெற்றியின் திருவுருவாய் என்றும் திகழ்ந்திடும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் மாண்புமிகு இதய தெய்வம் அம்மாவையும் நமது அருமை திராவிட இயக்க தலைவர்களையும் இவ்வேளையில் வணங்குவதாக தெரிவித்துள்ளார். மாண்புமிகு அம்மா படைத்திட்ட கழகத்தின் வெற்றி சரித்திரத்தின் தொடர்ச்சியாக மக்கள் நல பணிகளை முன்னெடுத்து சென்றிடவும் நமக்கு ஏற்பட்ட இடையூறுகள், இன்னல்கள், துரோகங்கள், சதிச்செயல்கள் என அனைத்தையும் கழக தொண்டர்களாகிய உங்களின் பேராதரவோடும் தமிழக மக்களின் பேர் அன்பையும் பெற்று நாம் அதனை முறியடித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் மாண்புமிகு அம்மாவும் போராடி கட்டிக்காத்த மாபெரும் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இரட்டை இலை சின்னத்தையும் மீட்டெடுக்கும் மூல வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அவ்வழக்கின் இறுதி தீர்ப்பு வரும் வரையில் உண்மையான அதிமுகவினராக இதயபூர்வமாக என்றும் செயல்படும் நாம் எதிர்வரும் அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட்டு மகத்தான வெற்றி பெற்று நம் புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவி அம்மாவும் பாதுகாத்த தமிழக மக்களின் நலனை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் வகையில் மக்கள் பணியாற்றிட ஏதுவாக ஒரு அமைப்பாக செயல்பட பெயரையும் சின்னத்தையும் ஒதுக்கீடு செய்ய இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாம் வைத்த கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ளதாக திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் புகழினை காத்திடுவதையே உயிர் மூச்சாக கொண்ட நாம் சட்ட ரீதியாக போராடியதன் விளைவாக மூல வழக்கில் இறுதி தீர்ப்பு வரும் வரையில் நாம் விரும்பும் பெயரில் செயல்பட்டிட டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை தொடர்ந்து நமது அமைப்பிற்கான பெயரை அறிவித்து கொடியை அறிமுகப்படுத்தி கழக கொடியேற்றும் விழா வருகிற 15ஆம் தேதி அன்று காலை 9 மணியளவில் மதுரை மாவட்டம் மேலூரில் நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ள திரு டிடிவி தினகரன், இந்நிகழ்விற்கு தமிழகம் முழுவதிலும் உள்ள கழக தோழர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.